2026 சட்டமன்ற தேர்தலில் நோயாளிகள், காப்பகம் மற்றும் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களுக்கு தபால் வாக்குகள் அளிக்க வேண்டும் என சமூக செயல்பாட்டாளர் சையது பாபு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எதிர்வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. ஆனால் இந்த 100% வாக்குப்பதிவு என்றால் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, ஹோமில் தங்கியிருக்கிறவங்க மற்றும் மருத்துவமனைகளில் தங்கியிருக்கிறவங்கலாம் எப்படி வாக்களிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என மதுரையைச் சேர்ந்த சையது பாபு, இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சமூக செயல்பாட்டாளரும் இருக்கார். இப்போ சையது பாபு அவர் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்காரு. அந்த மனுவில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த மனுவில் என்னெல்லாம் சொன்னீங்க, அவங்க தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லியிருக்கு? அதாவது சார், 100% வாக்கு கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலையும் வலியுறுத்தி பல்வேறு தரப்பில் தேர்தல் ஆணையத்திலிருந்து விளம்பரங்கள் இப்படி ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அதை பண்ணுறாங்க சார். நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் அது செலவு பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற வரிப்பணத்தில் 100% வாக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள் 100% போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வாக்குரிமை வந்துருச்சு. ஒரு வயதானவங்க 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் நீங்கள் வீட்டிலேயே போய் தபால் வாக்கு அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் உள்ளவங்க, காப்பகத்தில் உள்ளவங்க, ஹாஸ்டல், இப்போ ஒன்றும் இல்லை, மெடிக்கல் காலேஜில் இப்போ இருக்காங்கன்னு வைங்க, அவர் எங்கே இருப்பார், அந்த தேர்தல் அன்னைக்கு மட்டும் லீவ் விடுவார். அவர் சென்னைக்கு போய் ஓட்டு பண்ணணுன்னு வைங்க, ஒரே நாளில் எப்படி போயிட்டு வைப்பார முடியும்? அவங்களுக்கு கட்டாயம், அவங்களுக்கும் இந்த வாக்குரிமை கொடுத்தால் மட்டுமே, தபால் வாக்குரிமை கொடுத்தால் மட்டுமே 100% வாக்கு என்பது கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வாக்களிக்க முடியாமல் இருக்காங்க தமிழகத்தில் மட்டும். இப்படி இந்தியா முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். இதை வலியுறுத்தி தான் நான் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்கேன். இந்த முறை நேரடியாக சென்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தேன். அவங்க என்னுடைய மனுவை பரிசீலனை பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கோரிக்கை, இதை பரிசீலனை பண்ணி இது செயல்பாட்டுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் வருமா என்னன்னு தெரில. வர நாடாளுமன்ற தேர்தல் 2029 வரப்போகுது. அதுலேயாவது இது இந்தியா முழுவதும் வந்துச்சுன்னா பல கோடி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1980ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தார். அவர் மதுரை, அப்போ மதுரை மேற்கு தொகுதி, இது இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அங்கே இருக்கிறவர் இங்கே நாமினேஷன் பண்ணி அங்கே இருக்கும்போதே இங்கே அவர் ஜெயிக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவர் நாமினேஷன் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு அந்த தேர்தல் ஆணையம் ஒரு வழிமுறை பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போது இங்கே உள்ள மருத்துவமனையில் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000 பேர் உள்நோயாளியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர், அப்போ 14,000 பேர் ஆச்சு. இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் போட முடியாமல் இருக்குது. சில வாக்காளர்கள் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிக்கிறது தோக்கிறது நிர்ணயிக்க முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி வாக்கு அது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அவங்களுடைய வாக்குரிமையை செலுத்துறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு வாக்கு கூட சிதறக்கூடாது. மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகள், உதவியாளர்கள் மற்றும் காப்பகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவருடைய வாக்குகளையும் தபால் வாக்குகளாக பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் அந்த கடிதம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படுவ வாய்ப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.